டிஎம்கே பேசினாலும் சரி, ஏடிஎம்கேவே உள்ள பேசினாலும் சரி, பிஜேபியை மையமாக வச்சு தான் அரசியல் நடக்குதுன்ற போது அப்போ பிஜேபியோட வலிமை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்னால இங்கே ஆட்சி அதிகாரம் உனக்கு கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். ஒன்னால சென்ட்ரல்லேருந்து போராடி ஒரு விஷயத்தையும் உன்னால் வாங்கி எங்களை நலனை பாதுகாக்க முடியலைன்னா ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாத ஒரு கட்சி தான் வந்து நாம் தமிழர் கட்சி. விஜயை வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து ஓவர் ஹைப் தான் பண்ணி வச்சிருக்காங்க. மக்கள் வந்து அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. குரங்கு கையில் பூமாலை யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ அட்வான்டேஜ் பிஜேபி தான். எப்படின்னா அவங்க தான் வந்து கிங் மேக்கராக இருப்பாங்க. தே கேன் பி எ வெரி குட் அப்போசிஷன். அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபார் 2031 போடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. வழக்கம் போல் அந்த பழைய சோறு புதிய பானை, மத்திய அரசு மாநில அரசு, வடக்கு தெற்கு, மொழி இனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதி சமத்துவம் சகோதரத்துவம்னு என்னெல்லாம் சொல்லணுமோ ஒரு லாஸ்ட் 2 months வந்து இந்த கூட்டணி அப்படின்னு வந்ததே ஒரு பெரிய பேர் அதிர்ச்சி இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு. ஒரு சைடு நம்ம ஒரு அண்ணாமலை மாதிரி ஒரு பிம்பத்தை அரசியலை பார்க்கும் பொழுது அதையும் மலையையும் மடுவையும் கம்பேர் பண்ணுற நிலையில் தான் இருக்கார். எங்களுக்கு எந்த தொகையும் கிடைக்கல, ரேஷன் கடையில் எந்த பொருளும் இல்லை அப்படின்ற அன்றாட பிரச்சனையை திருப்பியும் சொல்கிறக்கூடிய நிலையில் தான் இருக்காங்க. என்னுடைய வாக்கு வந்து ஃபுல்லாக அவங்கக்கிட்ட ஏடிஎம்கே பிஜேபி போகாமல் கொஞ்சம் வந்து விஜய் கிட்ட போச்சுன்னா அது வந்து இவங்களுக்கு நல்லது தானே. எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தார்மி இந்தியன்ஸோட ஃபவுண்டர் ஏகே சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அன்பு சார். 2026 எலெக்ஷன் களம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பரபரப்பாக எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு போல இருக்குது. ஏன்னா திமுக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓரிலையில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே சைடு வந்து மக்களை காப்போம் அப்படின்னு ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. ஒருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை முன்னிறுத்தி வந்து இந்த தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இறங்கியிருக்காங்கன்று பார்ப்போம். எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அச்சதை போட்டது வந்து அமித்ஷா இந்த கூட்டணி வச்சு அந்த ஒரு இதை கிளப்பிட்டு போயிட்டார். ஸோ அதுலேருந்து இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது இந்த முன்னகர்வுகள் நடக்க இன்றைக்கி வந்து இவங்க வந்து ஒரு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி கேம்பெயின்ஸ்லாம் வந்து ஒரு 3 months 4 months பிஃபோர் அப்படி தான் நடக்குமே தவிர இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு 10 to 12 months குள்ளே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அப்போது எந்த அளவுக்கு வந்து எல்லா கட்சியும் சீரியஸாக இருக்குது, அந்த கூட்டணி சீரியஸாக இருக்குது. கண்டிப்பாக இவங்க வந்து ஆட்சியை தக்க வைக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடையும் இந்த ஆட்சியை அகற்றியே ஆகணுன்ற நோக்கத்தோடையும் என்டிஏ கூட்டணியும் செயல்படத்தை பார்க்குறோம். ஓரணியில் சேர்வோம் தமிழ்நாடு அப்படின்றது எனக்கு இவங்க வந்து வைக்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து நாட் ஃபார் ஏடிஎம்கே, இட்ஸ் டார்கெட்டிங் பிஜேபி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு பிளவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஆப்போனன்ட்ஸை வீக்கெண்ட் பண்ணணும், ஸ்பிட் பண்ணால் இவங்களுக்கு வந்து சேஃப் அப்படின்றது தான். ஸோ அதுதான் அந்த விஜயும் நம்ம தொடாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஸோ இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டுன்னு எதுவுமே கிடையாது டிஎம்கேக்கு. ஏன்னா ஆன்டி இன்கும்பென்சி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15%, ஆஸ் ஹை as 15% மட்டும் ஒரு ஆன்டி இன்குபென்சி வேவ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு 4.5 years பார்க்குறோம். ஸோ இதை வந்து யார் எடுத்துக்க போகிறாங்கன்ற பட்சத்தில் இவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஃபுல் ஆன்டி இன்குபென்சி வாக்கு அங்கே போயிடுச்சுன்னா இவங்களுக்கு வந்து வீழ்ச்சி தான். ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து இட்ஸ் ஒன்லி 5 to 6% தான் அந்த ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கும் டிஎம்கேக்கும் ஒரு 5 to 6% தான். லாஸ்ட் 2021 சொல்கிறேன், 2024 விட்டுருங்க. 2021 டிஃப்ரென்ஸ் வந்து 5-6% to 7%. பட் நம்ம ஆன்டி இன்குபென்சி இங்கே பேசுகிறது வந்து கிட்டத்தட்ட 15% கிட்ட. ஸோ அதில் இவங்க வந்து 8 to 10% அந்த ஓட்டை எடுத்தால் கூட மற்ற சிதறி போனால் சீமானுக்கும் விஜய்க்கும் சிதறி போனாலும் அந்த ஒரு பிளாக்காக ஒரு ஸ்ட்ராங் கூட்டணியாக ஒரு 10% ஓட்டு எடுக்கும் பொழுது அட்வான்டேஜ் டு என்டிஏ அலையன்ஸுன்றது வரும். அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். அந்த இவங்கள வந்து இவங்க என்ன நல்லாட்சி பண்ணோம் அப்படின்னு முன்னெடுக்காமல் எதிராளியை பலவீனப்படுத்தணும். அந்த பலவீனப்படுத்துறதெல்லாம் இவங்களோட பலம் இருக்குங்கிறதுனால ஒரு சைடு ஏடிஎம்கேவை மட்டுப்படுத்துகிற மாதிரி எனக்கு நீ எதிரி இல்லை,
என்னுடைய எதிரி வந்து பிஜேபி அப்படின்னு சொல்லி இவங்க நரேட்டிவும் அந்த கருத்து உருவாக்கத்தை பண்ணுறாங்க. என்ன கருத்து உருவாக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா, வழக்கம் போல் அந்த பழைய சோறு புதிய பானை, ஆரியம் திராவிடம், மத்திய அரசு மாநில அரசு, வடக்கு தெற்கு, மொழி இனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதி சமத்துவம் சகோதரத்துவம்னு என்னெல்லாம் சொல்லணுமோ அந்த மாதிரி அந்த மேடை பேச்சில் பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கேம்பெயினை முன்னிறுத்துறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்பெயினில் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் என்ன இருக்குன்னா, இப்போ சொன்ன மாதிரி எல்லா வீட்டுக்கும் சென்றுட்டு ஐ எம் சாரி அப்படின்னு சொன்னால் ப்ராபப்ளி ஓட்டை தக்க வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. சார் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா, இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ வந்து பிஜேபியை வந்து தன்னுடைய எதிரியை நிறுத்தி டிஎம்கே ஃபைட் பண்ணுறாங்க, கேம்பெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா இபிஎஸ் வந்து ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொன்னார்னா, எங்கள் கட்சி யாராலையும் கபலீகாரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அமித்ஷாவை சொல்லி நோக்கி பேசுகிற மாதிரி தானே இருக்குது. இல்லை, அது எல்லாமே வந்து திருப்பியும் நம்ம வந்து எப்படி அதை புரிஞ்சுக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு லாஸ்ட் 2 months வந்து இந்த கூட்டணி அப்படின்னு வந்ததே ஒரு பெரிய பேர் அதிர்ச்சி இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு. பட் அந்த கூட்டணி ஃபார்ம் ஆனாலும் அதுக்குள்ளே ஒரு சலசலப்புகள் நிறையா பார்த்தோம். இது கூட்டணி ஆட்சியா இல்லை தனித்துவமான ஏடிஎம்கே ஆட்சியா, யார் முதல்வர் அப்படின்ற அந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு அது சின்ன சின்ன சலசலப்புக்கெல்லாம் போயிடுது. ஸோ எல்லாருடைய அட்டென்ஷனும் அந்த கூட்டணி மேலேயே வந்து சார்ந்து வந்துடுச்சு. அதுலேருந்து நிறைய கேள்வியை கேட்டுக்கிட்டு இவன் நயினார் இப்படி பேசினா இந்த மாதிரி அர்த்தமோ, எடப்பாடி இந்த மாதிரி பேசினா இந்த அர்த்தமோ, அமித்ஷா வந்து இப்படி பேசிட்டு போயிருக்காரு, ஏடிஎம்கேலேருந்து தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லியிருக்காரு, ஆனால் எடப்பாடின்னு சொல்லலை, இவர் வந்து கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு, நயினார் வந்து இப்படி சொல்லிட்டாரு, எண்ணம் தான் முக்கியம் எண்ணிக்கை முக்கியம்னு சொல்லி அப்படின்னு ஒருத்தரும் அதில் வந்து ரொம்ப டீப் டைவாக பண்ணி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதே டீப் அனலைசிஸ் தானே நம்ம டிஎம்கே கூட்டணிக்கு பண்ணுறோம். அந்த டிஎம்கே கூட்டணிக்கு யாரும் பண்ணலை. இங்கே கிடைச்ச ஒரு முக்கியத்துவமும் மீடியா அட்டென்ஷனும் இந்த டிஎம்கே கூட்டணியில் இல்லை. இப்போ டிஎம்கே கூட்டணிக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ வந்து மீடியா வந்து அவங்க கையில் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு நெரேட்டிவை பில்ட் பண்ணுறாங்க. ஆனால் எதிர்கட்சியாகவும் நீங்கள் என்ன விமர்சனம் வைக்கிறீங்க அதே விமர்சனம் தானே அவங்களும் வைக்கிறாங்க. இப்போ வந்து உள்ள கூட்டணியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒன்றும் தேமுதிக வரல, பாமக வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ அதிமுக கூட்டணி மேலே விமர்சனம், அதே விமர்சனம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, வந்து கம்யூனிஸ்ட் வந்து விமர்சிக்கிறாங்க, விசிக காங்கிரஸ் விமர்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க கடைசியில் என்ன சொல்கிறாங்க, நான் இந்த கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட்டான நாங்கள் அதிமுக கூட்டணி தான் இருப்போம்னு சொல்லிட்டு பாமகவோ தேமுதிக ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இது எல்லாமே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் இந்த சலசலப்புகளும். ஆனால் தேமுதிகவோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து டிஎம்கேவோட மீட்டிங்கில் நம்ம பங்கேற்கிறத எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, அதுக்கு நான் வரேன் நான். பட் இந்த ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா, இவங்க உன் கூட்டணி ஸ்ட்ராங் இல்லை, என் கூட்டணி ஸ்ட்ராங் இல்லை, உன் கூட்டணியில் பிளவு, என் கூட்டணியில் பிளவு, உனக்கு இவ்வளோ மாற்று கருத்து எனக்கு இப்படின்ற அந்த நீயுவா நானா அப்படின்ற அந்த போட்டி வந்து கடைசி மட்டும் இருக்கும். ஒரு ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கிறத மட்டும் அதாவது அந்த எந்த சீட்டு யாருக்கு எவ்வளோ சீட்டுன்ற மட்டும் அந்த பேச்சுவார்த்தை இருந்துகிட்டே தான் இருக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. பட் மீடியா அட்டென்ஷன் பெற்றது வந்து அமித்ஷா வந்துட்டு போய் அந்த எடப்பாடி ப்ளஸ் நயினார் அவங்க பேச தான் மீடியா அட்டென்ஷன் ஜாஸ்தியாக பட்டுது. இங்கே அந்த அளவுக்கு மீடியா இது பண்ணல, பிகாஸ் இவங்க கிட்ட கண்ட்ரோல் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் ஆனால் டிஎம்கேக்கு தெரியும் இல்லையா, மீடியா அட்டென்ஷன் இல்லாமல் எனக்கு தெரியும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரச்சனையை முன்னிறுத்தி தான் இவங்க வந்து இவங்களுக்கு பலம்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா 4 ஆண்டு ஆட்சியில் இவங்க சம்பாதிச்சது எல்லாமே வந்து மக்களோட அதிருப்தி மட்டும்தான். அந்த அதிருப்தி வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லிட்டு 15% வாக்கு வந்து கம்மியாக போகிற சூழ்நிலையில் இவங்க வந்து எவ்வளோவோ நம்ம வந்து தக்க வைக்கணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியில் 15% வாக்கை எப்படி வந்து ஸ்பிட் பண்ணி விடலான்னு பார்க்குறாங்க. சரி, இந்த இடத்துல முக்கியமான கொஸ்டின் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து வீக் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வீக் ஆகிட்டாங்கன்னா இப்போ வந்து நிறைய கட்சிகள் வந்து தன்னுடைய கூட்டணி நோக்கி வரத்துக்கு அவங்க ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் கூட்டணியில் அவங்க பேசுகிறபடி பார்த்தா அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கே நம்ம சீட்டுக்கு பிரித்து கொடுக்க முடியாது. புதுசாக வர்றவங்கள அவங்க வந்து இப்போ வந்து பாமக பற்றி கொஸ்டின் கேட்கும்போது விசிக்கிறவங்களே பாமக உள்ள அலோவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதல்வர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் விஜய் வரணும், தேமுதிக வரணும், பாமக வரணும், ஒன்று கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுலே இருக்காங்க. கூட்டணியில் ஸ்ட்ரெங்தன் அதுதான் சொல்கிறேன். இந்த பேச்சுவார்த்தை கடைசி மட்டும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு சமயத்தில் இது நிறுத்தணுங்கிறதுல என்னுடைய எதிர்பார்ப்பும் அதோட முக்கியமான விஷயம், விஜய் வந்து பாஜகலையும் அழைச்சிருக்காங்க, இப்போ அதிமுகலையும் அழைச்சிருக்காங்க. ஆனால் விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து திமுக கூட பாஜக கூட கூட்டணி போல நேற்று அறிவிச்சிருக்கேன் அப்படின்னும் போது இவங்க தான் விஜய் எதிர்பார்த்திருக்காங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. கண்டிப்பாக அந்த ஒரு வந்து வீக்னஸ் தானே காட்டுது. நம்ம வந்து அதிகமாக எதிர்பார்த்திருக்கோம். இது வீக்னஸ் சொல்ல முடியாது. எனக்கு எல்லாருடைய இங்கே வந்து இப்போ இவங்க
என்ன ஸ்ட்ராட்டஜியில் போகிறாங்க, ஒன்றிணைவோம் வா அப்படின்ற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இருந்தால் இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து ஓரணியில் திகழ்வோம் அப்படின்றாங்க இல்லையா. அதில் என்ன சொல்கிறாங்க, கட்சி சாதி மதம் வேறுபாடு இன்றி அப்படின்றாங்க. அப்போ என்னன்னா இவங்க வந்து அந்த முதல்வர் கிட்ட கேள்வி கேட்டபோது கூட சொன்னார், அப்போது எடப்பாடி பழனிசாமி கிட்டும் போய் சொல்லுவீங்களா இதுன்னு கேட்டால், கண்டிப்பாக நான் அந்த தொகுதியில் இருந்தால் சொல்லுவேன் அப்படின்னு. அப்போ என்னென்னு அர்த்தம்னா, நான் வந்து எல்லாருமே சேரணும், அதாவது அதிமுகவும் சேரணும், ரெண்டுமே ஒரே சித்தாந்தத்தில் வந்தவங்க தான். பட் ஆனால் தமிழ்நாட்டு நலத்தை நீங்களும் காக்கிறதுக்காக வாங்க, இது வந்து தமிழ்நாட்டுக்கான போர், தமிழ் மொழியை காப்பாற்றணும், தமிழ் இனத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ஏடிஎம்கேவும் சேர்த்துக்கிட்டு நாம் வந்து பிஜேபியை அகெயின்ஸ்டாக போகிறோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ அங்கே அவங்க ஏடிஎம்கேல ஒரு ஃபிக்ஸில் போடுறாங்க, ஒரு ஸ்பாட்டில் போடுறாங்க. இப்போ ஏடிஎம்கே அப்போ கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஏடிஎம்கே மேலே ப்ரெஷரை போகிறது டிஎம்கே கூட்டணியாக தானே இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டிஎம்கே பண்ணுறது கரெக்டு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இதுக்கான முக்கியமான கவுண்டர் வந்து இங்கே இல்லையோ அப்படின்றதான கொஸ்டினாக இருக்குது டிஎம்கே ஏடிஎம்கே சைடு. அந்த எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கவுண்டர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ரைட்டா. இந்த ஸ்ட்ராட்டஜி டிஎம்கே எடுத்தது கரெக்ட். ஏன்னா இப்போ வந்து ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் என்ன இருக்குது, மக்களை காப்போம், உரிமை மீட்போம். அப்போ உரிமை வந்து தமிழ்நாட்டோட உரிமைன்னு சொல்கிற உரிமை யார்கிட்ட மீட்க போகிறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அவங்க சொல்கிற உரிமையை வந்து பிஜேபி கிட்ட இருந்து உரிமை மீட்கிற மாதிரி தானே இருக்குது. இல்லை, அதை நம்ம எப்படி வேணாலும் பொருள்படுத்திக்கலாம். பட் முன்னாடி நீங்கள் டிஎம்கே பற்றி கேட்டதுனால நான் சொல்கிறேன், இந்த டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி எனக்கு பலம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ எதிராளியை பலவீனப்படுத்தணுங்கிறதுனால அதை வந்து பிளவுபடுத்துறதுக்கு உண்டான விஷயத்தை பண்ணிட்டு அந்த ஏடிஎம்கேவை ஸ்பாட்டில் போடுறாங்கங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். பிஜேபியை தான் அவங்க எதிரியாக கருதி, ஏன்னா இவங்க எடுத்த அந்த கருத்து உருவாக்கம், அந்த ஸ்ட்ராட்டஜி நரேட்டிவ்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமே வந்து அந்த நார்த் அண்ட் சவுத்து ஆரியம் திராவிடம் ஏற்கனவே பேசினா அந்த இதனால் ஏடிஎம்கேவை அவங்க வந்து சைடில் வச்சுட்டாங்க. அது வந்து ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பாட். ஏன்னா இப்போ வந்து இவங்க வந்து பிஜேபியோட சேர்ந்தா அப்போ தமிழ்நாட்டு நலத்துக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து செயல்படுறோம் அப்படின்ற ஒரு கருத்துவாக்கத்தை டிஎம்கே ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். இப்போ இந்த சைடு வருவோம், நீங்கள் கேட்ட அந்த ஏடிஎம்கேவோடைய ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற என்ன பிரச்சனைன்னா, நாங்கள் தான் ஆட்சி பண்ண போகிறோம், ரைட்டா. தேசியமும் இந்த திராவிடமும் ஏந்து பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் வராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீட் அப்படின்னு ஒரு எதிர்ப்புன்னு வச்சுப்போமே, அடிப்படையில் வந்து ஏடிஎம்கேவும் வேண்டான்னு தான் சொல்கிறது, டிஎம்கேவும் வேணான்னு தான் சொல்கிறது. ஆனால் அதை செயல்படுத்துகிற விதத்தில் இந்த டிஎம்கே வந்து ஒன்றுமே பண்ணல. ரகசியம் சொல்லிட்டு இன்னும் சிதம்பரம் ரகசியம் கூட கண்டுபிடிச்சிடலாம், இவங்க ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாத அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஏடிஎம்கே அட்லீஸ்ட் என்ன முன்னகர்த்தி பண்ணாங்க அப்படின்னா, ஒரு உள்ஒதுக்கீடு பண்ணிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு உண்டான அந்த ஒரு இதை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ பிரச்சனை ஒன்றா இருந்தாலும் எனக்கு வந்து இதுதான் அப்படின்னு ஒரு அந்த நிலைப்பாடு சேமாக இருந்தால் கூட சில மாறுபட்ட விஷயத்தை அதை செயலாக்கும் விதத்துலையும் அதை எடுத்துன்னு போகிற விதத்துலையும் ஒரு மாறுபட்ட விஷயத்தை பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி வந்தபோது கூட இந்த ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் மாஃபாய் பாண்டியராஜன் இருக்கான். அப்போ தான் அவர் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருந்தாரா. அப்போ வந்து நீட்டை எடுக்க முடியாது, பட் ஆனால் கோச்சிங் சென்டர்ஸ்லாம் நாங்கள் செங்கோட்டையன் அவர் கோச்சிங் சென்டர்ஸ் ஆரம்பிப்போம், எல்லா இடத்துலையும் அந்த மாணவர்களுக்கு வந்து அதுக்கு திறமைக்கு வளர்த்துக்கு உண்டான பயிற்சியை பண்ணுவோன்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்க. பட் அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை வந்து ஏய்ந்து பண்ணுறாங்கன்ற விஷயத்துல தான் இந்த ரெண்டு கட்சிகளும், இந்த திராவிட கட்சிகள் ரெண்டு பேர் சொல்கிறோம் இல்லையா, அதோட வேறுபாடே இந்த மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இது மட்டும்தான். இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போது எடப்பாடி இப்போ அந்த ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து இதுக்கு எப்படி கவுண்டர் கொடுப்பாங்கிறது நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். இப்போ இவங்களும் வந்து 7th ஜூலைலேருந்து கேம்பெயின் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இது சொல்கிறேன் நான், இந்த மக்கள்கிட்ட போய் பார்க்கறது பேசுறது எல்லாமே வந்து ஃபோட்டோஷூட் மாதிரி தான், வேறு விஷயமே கிடையாது. இப்போ நம்ம இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம், இப்படி பண்ணுவீங்களா, உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடுச்சா, உங்களுக்கு உரிமை கிடச்சிடுச்சான்னு கேட்டால் ஆமாம் கிடச்சிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் போயிட்டாரு அப்படின்னு ஒரு ஷூட் பண்ணி வைக்கலாம். ஆனால் யதார்த்த நிலையில் நீங்கள் கலனத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை, எங்களுக்கு வந்து இப்போ இந்த ரோடு ஒழுங்காக போடலை, சாக்கடை இன்னும் அப்படியே மூடாமல் இருக்குது, மழை வந்ததுன்னா எங்களால் இந்த இடத்துல வெள்ளம் வருது, ப்ராப்ளம் வருது, எங்களுக்கு எந்த தொகையும் கிடைக்கல, ரேஷன் கடையில் எந்த பொருளும் இல்லை அப்படின்ற அன்றாட பிரச்சனையை திருப்பியும் சொல்றக்கூடிய நிலையில தான் இருக்காங்க. இவங்க முன்னாடியே ஒரு இடத்துல தொகுதியை முதலமைச்சர் வந்துட்டாங்கன்னு ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து எல்லாரையும் வர வச்சுட்டு மாநாட மயிலாட எப்படி மதுரையில் பண்ணாங்களோ இங்கேயும் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஷோ பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டான விஷயம் தான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க இந்த கவுன்சிலரோ இந்த அமைச்சர்களோ எம்எல்ஏவோ இந்த மன்ற உறுப்பினர்களோ போய் நிற்கும்போது அதோடைய பிரச்சனையே வேறு.
ஸோ இது இது ஒரு 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 சைடு இருக்கட்டும். அந்த என்டிஏ கூட்டணியில் பிஜேபியும் ஏடிஎம்கேக்கும் இதுக்கு வந்து ஈஸியாக கவுண்டர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்போஸ் வந்து இது வந்து தமிழ்நாட்டு அரசியல். இது வந்து சென்ட்ரலில் வந்து நீ உட்காந்துட்டுருக்க, ஸ்டேட்டில் நான் உட்காந்துட்டுருக்கேன்ற அந்த ஒரு அரசியல் கிடையாது. அது 2024 அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி செல்லுபடி ஆகும். இன்றைக்கி அப்போது உனக்கு என்ன கேட்பாங்கன்னா மக்கள், ஒன்னால் இங்கே ஆட்சி அதிகாரம் உனக்கு கொடுத்து உட்கார வச்சுருக்கோம், ஒன்னால் சென்ட்ரல்லேருந்து போராடி ஒரு விஷயத்தையும் உன்னால் வாங்கி எங்களை நலனை பாதுகாக்க முடியலைன்னா நான் உனக்கு ஏன் தரணும் ஆட்சி இன்னொரு முறை? நான் வந்து யார் அதை பண்ணுவாங்களோ அவங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு வரும்போது தான் அப்போ ஏடிஎம்கே வராங்க. அப்போ அந்த ஏடிஎம்கே இஸ் இன் ஸ்டேட், இன் சென்டர் இட் இஸ் பிஜேபின்ற பொழுது அந்த ரிலேஷன்ஷிப்பும் இவங்க அதே மாநில உரிமையோ இல்லை தேவையான நிதியோ இவங்க வந்து ஈஸியாக கேட்டு பெற்று பயன்பெற வைக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் மக்கள் யோசிப்பாங்க இல்லையா? அதுதான் வந்து ஏடிஎம்கேவோடையும் பிஜேபியோடையும் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இப்போ வந்து தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் எடுத்தால் 2021 எலெக்ஷன்ஸ் வந்து இது மாதிரி நடந்த சட்டமன்றம். அப்போ வந்து 2 கூட்டணிக்கு வந்து டிஃப்ரென்ஸே வந்து ரொம்ப கம்மியான 3 or 4% இல்லை 2% அந்த மாதிரி தான் வருது. இந்த மாதிரி ஒரு கம்மியான பர்சன்டேஜ் இருக்கும்போது விஜய்ன்ற ஃபோர்ஸ் வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டாக நிற்கும் போது அவருக்கான ஓட் பர்சன்டேஜ் அது வந்து டேமேஜ் வந்து ஆன்டி இன்கம்பன்சியை எடுக்கும் போது அது வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு தானே வந்து ஒரு பாதகமாக அமையும். கரெக்ட். விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரப்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் டிஸ்ட்ரப்டர்லாம் கிடையாது. அவர் வந்து 4% வரவங்களா டிஸ்ட்ரப்ஷன் தான் சார். டிஸ்ட்ரப்டரே கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். இஸ் இட் டேமேஜர். டிஸ்ட்ரப்ஷனுக்கும் டேமேஜுக்கும் டிஃபரன்ஸ். கட் பண்ண போற ஓட் வந்து அதிகமான ஓட் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட். அது வந்து ஏன்னா அவர் டிஎம்கேவோட தப்புகளை தான் பேசுறாங்க, ஆன்டி இன்கம்பன்சி எடுக்கிற மாதிரி தானே பேசுறாரு. அது பேசினாலும் அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கே வச்சுப்போம். இந்த 15% ஆன்டி இன்குமென்சின்னு வச்சுப்போம். ஏற்கனவே வந்து என்டிஏ கூட்டணிக்கும் டிஎம்கேவோட கூட்டணிக்கும் டிஃபரன்ஸ் வந்து 5 to 6% வச்சுப்போம். இப்போ இவங்க 6%க்கு மேலே ஓட்டு எடுத்தாங்க அப்படின்னா தே வில் பி ஈஸிலி கெட்டிங் தட் பவர் இல்லையா? ஆர் 8% வருதுன்னு வச்சுப்போம். பேலன்ஸ் 5% 6% அது சீமானுக்கு போட்டும் விஜய்க்கு போட்டும் அது கவலை கிடையாது. இவங்க எடுக்க வேண்டும் பாதி அந்த இதுதான். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 லட்சமோ ஒரு 30 லட்சம் ஓட்டோ வருது டோட்டல் டிஃப்ரென்ஸ். இந்த சொல்கிற அந்த 5 to 6% அந்த டிஃப்ரென்ஸ் அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. விஜய் எஸ் அஃப்கோர்ஸ் இஸ் அ டேமேஜர். விஜயை வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து ஓவர் ஹைப் தான் பண்ணி வச்சுருக்காங்க. மக்கள் வந்து அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. குரங்கு கையில் பூமாலை யாருமே கொடுக்க மாட்டாங்க. சில பேர் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சீமான் மாதிரி விஜய் மாதிரி நான் வந்து இப்படி பேசுகிறேன், இந்த பிரச்சனையை பேசுகிறேன், விவசாயிகளை பற்றி பேசுகிறேன், மீனவர்களை பற்றி பேசுகிறேன், எனக்கு வந்து ஆனால் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா உங்கள் பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களால ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. அவங்கள வந்து எதிர்பார்த்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருக்கிறத நம்ம எப்படி பார்க்குறது? பாப்புலாரிட்டிக்காக தான். இதெல்லாம் வந்து அகெயின் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். 10ஓட 11 அந்த 11 எக்ஸ்ட்ராவாக ஒன்று வந்ததுன்னா அது வந்து ஒரு லாபம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தானே தவிர இங்கே வந்து வார் வந்து 2 இடத்துல இருக்குது. ஒன்று அந்த நாம் சொல்கிற அந்த மீடியா நரேட்டிவ் அந்த செட் பண்ணுற வார், அந்த மக்கள் மனசில் பதியக்கூடிய விஷயத்தை போய் பெர்செப்ஷன் வார்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கிற வார். இந்த கிரவுண்ட் லெவலில் இருக்கிற வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து ஏடிஎம்கேவோட கட்சி பலம் இருக்கோ அதே மாதிரி டிஎம்கேவோட கட்சி பலம் இருக்குது. பிஜேபி சுரவேகமாக வளர்ந்து வர கட்சி. அவங்களுடைய கட்சி இதுவும் வந்து பன்மடங்கு உயர்ந்திருக்கு. 11% 2%லேருந்து 11% வந்திருக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ கீழே களத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போர் வந்து வேறு விதமான போர். இங்கே மேலே நீங்கள் சொல்கிற அந்த பெர்செப்ஷன் வாரில் தான் இப்போ நம்ம பேசுகிற எல்லா விஷயமே வருது. அந்த பெர்செப்ஷன் வார் எப்போ வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும். இதே விஜய் இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து ஒரு கொள்கைக்கு எதிரான விஷயம், என்றைக்குமே கூட்டணி கிடையாது, ஆனால் டிஎம்கேவை நாங்கள் வீழ்த்தோம் அப்படின்னு சொல்கிற இதே இந்த ஒரு கருத்துருவாக்கம் பண்ணுறாங்க இல்லையா? இதே இதை வந்து மாற்றியும் பேசலாம். இந்த மாதிரி ஒரு கொடுங்கோலான ஆட்சி வந்து எப்படியாவது அகற்றியே ஆக வேண்டும், அதை அகற்றுவதற்கு என்ன வேண்டாலும் நாங்கள் செய்வோம், அதை கொள்கையில் ஒரு சமரசம் மேற்கொண்டு கூட இந்த கொடுங்கோலான ஆட்சியை நாங்கள் வந்து அகற்ற பாடுபடுவோம் அப்படின்னு கூட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார்னா அவர் கட்சிக்கான ஃபியூச்சர், அவருக்கான ஃபியூச்சர் என்ன இருக்கும்? அவர் வந்து அகைன் திருப்பியும் மேலே இருக்கிற அந்த டேமேஜர் தான் அவருக்கு வந்து. இல்லை சார், அவர் வந்து அவருடைய ஆட்சி கட்சியோட ஃபியூச்சரை தான் பார்ப்பாரு. அன்பு ஒன்று பார்த்துக்கோங்க, அவர் கட்சி ஆரம்பிச்சதே வந்து ஒரு சந்தர்ப்பவாதம், ரைட்டா? கட்சியோடைய ஃபண்ட்ஸ்லேருந்து மற்ற அவங்க இருக்கிற அந்த நிர்வாகிகள்லேருந்து நிறைய அலகேஷன்ஸ் இருக்குது. அதை இன்னொரு நாள் விரிவாக பேசுவோம். கட்சி அமைச்சதே வந்து சந்தர்ப்பவாதம் ப்ளஸ் அந்த வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். இப்போ இந்த டிவிகே கட்சி இவ்வளோ விமர்சனம் வந்து சந்தர்ப்பவாதம் பிஸ்னஸ்க்காக பண்ணுறாரு அப்படின்னும் போது
அவருக்கான ஒரு நெகட்டிவிட்டி இருக்குல்ல, அதை வந்து நம்ம கண்டிப்பா கூட்டணி எவ்வளோ எடுத்திருந்தா நம்ம கூட கோடிகள் தானே வரும். எவ்வளோ கோடிகள் யார் கொடுப்பா அப்படிங்கிறது தான் ஃபைனல் பிஸ்னஸ். அதை தனியாக நம்ம இன்னும் விரிவாக பேசணும் அதை. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து பேசினா தான் புரியும் அது. ஸோ அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், டேமேஜ் பண்ணுவார். இப்போ இருக்கிற இதில் வந்து டிஎம்கே விட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா என்னுடைய வாக்கு வந்து ஃபுல்லாக அவங்க கிட்ட ஏடிஎம்கே பிஜேபி போகாமல் இப்போ கொஞ்சம் வந்து விஜய் கிட்ட போச்சுன்னா அது வந்து இவங்களுக்கு நல்லது தானே. எதிராளி பலம் குன்றி இருந்தால் இவங்களுக்கு நல்லதுன்ற அதே தானே. இப்போ நீங்க சொல்ற அதே பெர்ஸ்பெக்டிவ்ல தானே இப்போ வந்து டிஎம்கே பார்ப்பாங்க. எல்லா ஆன்டி இன்கம்பன்சி ஒருத்தர்கிட்ட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க, இப்போ வந்து சிறுபான்மையினரை வச்சு நம்ம ஏமாத்த பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றாங்களோ அதே தானே விஜயம் பண்றாங்க. இல்லை விஜய்க்கு வந்து ஒரு தெளிவில்லை. நீங்கள் என்னதான் சொன்னாலும் அந்த கொள்கை விரோதம் சொல்கிறாங்களா, அப்போ வந்து இவர் வந்து இந்த சைடு என்ன டிஃப்ரென்ஸ் திருப்பி அகைன் அந்த படம்லாம் போட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கட்சி மாநாட்டில் மேடையில் அதே படம் தான் எக்ஸ்ட்ராவோ ஒரு படம் வந்திருக்கு, அவ்வளோதான். சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லிட்டு அவங்க அஞ்சலி அம்மாலாம் அவங்களுடைய படம் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்க தவிர அதே விஷயம்தான். இது ஒன்றும் பெரிய இந்த 3 பேருக்கும் ஒன்றும் ஒரு பெரிய வேறுபாடு அங்கங்கே சந்தர்ப்பத்தில் மாறுற இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க வந்து பிஜேபி தான் வந்து வேறுபட்டு தனியாக சேஞ்சாக தெரியறது அதுதான். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த ஓவர் ஹைப்டு தான். இன்னும் அவர் வந்து பத்திரிகையாளர்களை டைரெக்டாக சந்திக்கலை, மக்களை சந்திக்கலை. அவருடைய அரசியல் பார்வை என்னங்கிற ஒரு விரிவான ஒரு இது. ஒரு சைடு நம்ம ஒரு அண்ணாமலை மாதிரி ஒரு பிம்பத்தை அரசியலை பார்க்கும் பொழுது அதையும் மலையையும் மடுவையும் கம்பேர் பண்ணுற நிலையில் தான் இருக்கார். இந்த சீமான் போன்றவர்கள், இந்த விஜய் போன்றவர்கள்லாம் ஒரு கிரேஸு, ஒரு சென்சேஷனாக அந்த சமயத்தில் நான் வந்து பேசுகிறதுக்கு நல்லா இருக்குமே தவிர நீ செய் இந்த விஷயத்தை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பொறுப்பை கொடுத்தா செல்லக்கூடிய பண்ணக்கூடிய அந்த ஒரு திறன் அவங்ககிட்ட இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து இக்னோர் பண்ணலை. ஒரு டேமேஜர், பட் 3%, 4%, 5% அவர் எந்த பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கு போடுற ஒரு வாக்குனால அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாத ஒரு கட்சி தான் வந்து நாம் தமிழர் கட்சி. அதே நிலைமைக்கு தான் இவங்க இருக்கும். பேசுறதுக்கு நல்லா இருக்கும், மேடை போட்டு தொண்டை புடைக்க அப்படி பேசுறதுக்கு வந்து நல்லா இருக்கும். அதை நம்ம ரசிச்சுட்டு போகலாம். அதை வந்து இப்போ ஆட்சி அதிகாரத்தை கேள்வி கேட்டுட்டு அவங்க பண்ணிட்டு போட்டோம். பிஜேபி இருக்காங்க, விஜய் சேர்றாரு. ஆனால் விஜய்க்கு அதிகமான சீட்டு, பிஜேபிக்கு கம்மியான சீட்டுன்னு வரும்பொழுது அங்கே ஒரு மோதல் வந்து பிஜேபி வெளில போய் இவங்க வந்து பிஜேபி விட்ட வெளில வந்து விஜயோட கூட்டணி வைக்கும் பொழுது பாமக இந்த சைடு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிஎம்கேவுடைய பலம் குன்றி விசிக போன்ற கட்சிகள் வெளில வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. ஒரு 3வது அணியாக நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நம்ம வந்து மறந்துட முடியாது, இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு மும்முனை போட்டின்ற மாதிரி சொல்கிற எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இங்கே வந்து பிஜேபியை தான் ஒரு ஆன்டி ஃபோர்ஸாக வச்சு எல்லா கட்சியும் ஒர்க் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. நீங்கள் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா பிஜேபி இஸ் டிஸ்ட்ரப்டர்னு சொன்னால் என்னன்னா அந்த ஒரு டெக்னிக்கல் பிஸ்னஸ் டேர்மில் இப்போ வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கே கூட இல்லைனா விசிகாவோ இல்லை கம்யூனிஸ்டோ இல்லை காங்கிரஸோ வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அப்போ எல்லா கட்சியுமே கண்டிப்பாக எல்லா கட்சிக்குமே ஒரு எதிரான கட்சியாக எங்கள் தமிழ்நாட்டை வந்து பிஜேபி தான் பார்க்குறாங்களோ. கண்டிப்பாக அட்வான்டேஜ் பிஜேபி தான். எப்படின்னா அவங்க தான் வந்து கிங் மேக்கராக இருப்பாங்க. ஈவன் அந்த மாதிரி ஒரு மும்முனை போட்டி நடக்கும்போது பிஜேபி தனியாக இருந்தாங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ஒரு 40 கன்ஸ்டியூன்சி வின் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. கரெக்டாக எஃபர்ட் போட்டு வேலை செஞ்சால் சொல்கிறேன் நான். அந்த கேடர் பேஸும் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு அந்த 12% க்ரோஸ் டு 15% பொழுது 30 to 40 சீட்ஸ் வின் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா மாற்று அரசியல் வர வேண்டும் என்ற கருத்து வந்து பல நாட்களாக வந்து தமிழகத்தில் இருக்குது. அப்படி வர விடாம தான் தடுத்திருக்காங்க திராவிட கட்சிகள். யார் வந்தாலும் அந்த மாற்று சிந்தனை இருக்குது. அதனால தான் விஜயகாந்த் வந்தார். இந்த கமலஹாசனும் ஃபஸ்ட்டு வரும்பொழுது அந்த மாற்று சிந்தனைன்றதான் அவர் வந்து வின் பண்ணக்கூடிய இது இருந்தது. ஸோ அதனால் அந்த பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு இது வந்து கிங் மேக்கராக வரலாம். 30-40 ஓட்ஸை வச்சுக்கிட்டு தே கேன் பிகம் அ கிங் மேக்கர், தே கேன் பி அ வெரி குட் அப்போசிஷன். அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபார் 2031 போடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஏடிஎம்கேவோட சேர்ந்து ஒரு கூட்டணி அரசியல் வந்தாலும் அவங்களுக்கு வந்து வின்னிங் ஆப்ஷன் தான். இல்லை இவங்க இப்போ ஏடிஎம்கே வெளில வந்து விஜயோட சேர்ந்து இந்த மாதிரி சில கூட்டணிகள் கிங் மேக்கராக இருந்தால் ஆப்போசிஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவான பிக் ஆப்ஷன் தான். அதில் வந்து ஸோ பிஜேபி வின்னிங் தான். ஆனால் இங்கே பிஜேபி வச்சு தான் நீங்கள் அரசியல் நடக்கிறதுங்கிறத வந்து கரெக்டாக புரிஞ்சுக்காங்க. விஜய் பேசினாலும் சரி, டிஎம்கே பேசினாலும் சரி, ஏடிஎம்கேவே உள்ளே பேசினாலும் சரி, பிஜேபியை மையமாக வச்சு தான் அரசியல் நடக்குதுன்ற போது அப்போ பிஜேபியோட வலிமை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தேர்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த்.